Welcome all of you to my video. In this video we are going to see chapter 5 coordinate geometry example 5.36. Find the equation of a straight line parallel to y-axis and passing through the point of intersection of the lines 4x plus 5y is equal to 13 and x minus 8y plus 9 is equal to 0. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஈக்குவேஷன் பேரலாக கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பேரலல் டு y-axis கொடுத்துட்டாங்க. ஸோ பேரலல் டு y-axisக்கு மீனிங் என்னன்னா, நம்ம முன்னாடி ஒரு சம்மில் பார்த்துப்போம். பேரலல் டு x-axisனா y is equal to b ஈக்குவேட் பண்ணியிருப்போம். பேரலல் டு y-axisனா x is equal to a ன்னு சொல்லி படிச்சிருப்போம். அதாவது y-axisக்கு பேரலாக எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களா, y-axisக்கு ஈக்குவேஷன் பேரலாக இருக்குது. இப்போ இப்படி ஒரு கிராஃப் இருக்குது. y-axisனா இதுதான் y-axis. இதுக்கு பேரலாக இருக்குன்னா இதுக்கு வரை வேல்யூ எப்படி இருக்கும், இதோட இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும், x is equal to a-வாக இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு x உடைய டிஸ்டன்ஸ். ஸோ x is equal to a அப்படி சொல்லுவோம். ஸோ எந்த வேல்யூ வருதோ அந்த பாயிண்ட் தான் இந்த a என்ற வேல்யூ, அது ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 5னா x is equal to 5ன்னு சொல்லலாம். எனக்கு எக்ஸோடைய யூனிட்ஸை தான் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும், எக்ஸோடைய யூனிட்ஸ். ஸோ அதனால் இது x is equal to 5. இப்போ இந்த பேரலல் டு x-axis சொன்ன மீனிங் என்னென்னா, ஏன் நம்ம y is equal to b போடுறோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், அது வேறு ஒன்றுமே இல்லை, அது இதுக்கு ஆப்போசிட் தான். ஸோ அது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து y-axis x-axis பேரலல் சொன்னால் இந்த மாதிரி வரும். ஸோ அப்போது y-உடைய யூனிட் வந்து அதிகரிக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி போடுவோம். ஸோ x-axisனால் இந்த மாதிரி போடுவோம். ஸோ இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இது 5 யூனிட்ஸ் 0,5 என்ற பாயிண்டில் இருக்குன்னா நம்மளுக்கு வந்து 5,0 என்ற பாயிண்ட் -5,0 என்ற பாயிண்ட் இருக்குன்னா y is equal to -5ன்னு சொல்லிட்டு வரும், x is equal to. ஸோ அப்படி தான் நம்ம வந்து பேரல் y-axis பேரல்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ பேரல் டு y-axisனா நம்ம x is equal to c-ன்னு ஒன்று வச்சுக்கலாம். ஸோ c-ன வேறு மேலே நம்ம படித்த y இன்டர்செப்ட் தான், அதெல்லாம் y இன்டர்செப்ட். ஸோ c போட்டுக்கலாம். ஸோ என்ன கான்செப்ட்னாலும் போட்டுக்கலாம். ஸோ y இன்டர்செப்ட் ரெஃபரன்ஸ் பண்ணாங்க நம்ம வந்து x is equal to c போட்டுக்கலாம். ஸோ பட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பாயிண்ட் தேவை, x is equal to ஒரு வேல்யூ தேவை. x is equal to வேல்யூ தேவைன்னும் போது நம்மளுக்கு வந்து ஏன்னா x is equal to c வேல்யூ எனக்கு தெரியாது. அப்போ x வேல்யூ பாசிங் த்ரூ பாயிண்ட் வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இங்கே பாசிங் த்ரூ பாயிண்ட் இது ரெண்டும், இங்கே பாயிண்ட் கொடுக்கல, ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணி பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதில் சப்ஸ்டியூட் பண்ணி x is equal to c என்ற அந்த c-யை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்படி தான் அந்த சம்ம நீங்கள் பண்ணணும். ஸோ அது பாருங்கள், இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணலாம். 4x plus 5y is equal to 13. நான் அது என்ன பண்ணிடுறேன், நான் -13 ஆக்கிடுறேன். எப்படி, ஈக்குவல் டு 13 இருக்குது. ஸோ ரெட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தீங்கன்னா -13 is equal to 0. ஸோ இந்த மாதிரி ஆக்கியாச்சு. ஸோ இது அடுத்தது பாருங்கள், x - 8y + 9 is equal to 0. ஸோ அது இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு வந்து 4x கேன்சல் பண்ணலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல் ஈக்குவேஷன் 4 மல்டிப்ளை பண்ணேன். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணால் இது வந்து 4 × x 4x, 8y × 4 வந்து உங்களுக்கு 32y, இந்த 9 4s are 36. ஸோ இது நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கேன்சல், இது வந்து உங்களுக்கு 37y, இது மைனஸ் தான், ரெண்டு மைனஸ் இருந்துச்சா மைனஸ் தான் பண்ணணும். ஸோ இது வந்து ஆட் பண்ணிங்கன்னா 49. சேம் சைன் இருக்கும்போது ஆட் பண்ணிக்கணும், சைன் என்ன இருக்கோ அது ரெண்டு சைட்லேயும் என்ன சைன் இருக்கோ அதை தான் போடணும். ஈக்குவல் டு 0. ஸோ 37y minus 49 is equal to 0. So 37y is equal to 49. Y is equal to 49/37. Now we need to find the value of x. So the ரெண்டாவது equation substitute பண்ணிக்கலாம். x value substitute. So x minus 8y plus 9 is equal to 0. இங்கே y வேலை என்ன இருக்குது, 4y. So 8 into 49/37 plus 9 is equal to 0. So x minus 8 into 49. 49 8 எவ்வளோ வரும்? ஸோ இது 72. 2 4 into 8 36. 32 plus 7 39. ஸோ 392 வருது. 392/37 plus 9 is equal to 0. ஸோ 37x take LCM on both sides. இந்த சைடு மல்டிப்ளை பண்ணி இந்த சைடு மல்டிப்ளை -392 plus 9 into 37. ஸோ 37 9s எவ்வளோ கேட்டிங்கன்னா 63. ஸோ 6 balance 3 9s are 27. 27 plus 3 33. ஸோ 333 வருது. ஸோ by plus 333 the whole divided by 37 is equal to 0. ஸோ equal to 0 பக்கத்தில் 37 கொண்டு போயிருங்க. ஸோ 37x minus இது சால்வ் பண்ணிங்கன்னா 392 டிஃப்ரெண்ட் சைனு. ஸோ செப்பரேட் பண்ணிக்கலாம், 12 8 ஆகும். இது வந்து உங்களுக்கு 9, இது வந்து 5, 59 வருது. 59 is equal to 0. ஸோ பெரிய நம்பர் சிம்பிள் வந்து -392 உள்ளது. ஸோ அதனால் மைனஸ் போட்டுக்கோங்க. 37x is equal to 59. x is equal to 59/37. ஸோ எக்ஸோடைய வேல்யூ கிடச்சாச்சு, ஒய்யோடைய வேல்யூ கிடச்சாச்சு. x is equal to 59/37 and y is equal to 49/37 கிடச்சிருக்கு. பட் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா
இந்த ரெண்டு வேல்யூவே நம்மளுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஸோ பாயிண்டில் போடுங்க. x, y is equal to 59/37, 49/37. ஸோ இதுதான் 59/37, 49/37. ஸோ இப்படி போட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும்னு பாருங்கள். 37 இந்த பாயிண்ட்டில் வந்து நம்ம வந்து x ஆக்சிஸ் எடுக்கணும். ஏன்னா நம்ம என்ன கொடுத்துருந்தாங்க, parallel to y ஆக்சிஸ். ஸோ y ஆக்சிஸ்னால் ஹெச்சோடி வேல்யூ நமக்கு தேவை. h is equal to constant c என்ற கான்ஸ்டன்ட்டு. ஸோ அந்த y இன்டர்செக்ட் தான் நான் சின்னு எடுத்துருக்கேன். ஸோ அது நீங்கள் என்ன கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஏ எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை, பின்னு எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை. ஸோ அது இஸ் யூரிஷ். ஸோ கான்ஸ்டன்ட் சி, h is equal to இல்லை கான்ஸ்டன்ட் சின்னு வச்சுக்கிட்டா கான்ஸ்டன்ட் சி அப்படின்னு சொல்லி கூட எடுத்துக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம் கான்ஸ்டன்ட். பட் கரெக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ சி என்பது நம்மளுக்கு h is equal to c. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் x ஆக்சிஸில் உள்ளது. h ஆக்சிஸ் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அப்படின்னா சி வேல்யூ என்ன கிடைக்கும்னா 59/7. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் சியோடைய வேல்யூ. இப்போ நம்மளுக்கு ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் தேவை. இது எப்படி கண்டுபிடிப்பீங்க கேட்டிங்கன்னா, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் x y வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாமல் கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன ஈக்குவேஷன், parallel to y ஆக்சிஸ்னா இந்த ஈக்குவேஷன் h is equal to கான்ஸ்டன்ட். ஸோ h is equal to c. இதில் நம்மளுக்கு c என்ற வேல்யூ தெரியும். h is equal to 15 சியோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் தனியாக. இது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இது ரெண்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மறுபடியும் இதே ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது என்ன கான்செப்ட்னா, நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் எக்ஸ் அண்ட் ஒய்யோடைய வேல்யூ ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ் இருக்குன்னா எக்ஸோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சி என்ற கான்ஸ்டன்டோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஒய் எல்லாமே காலியாக தான் இருக்கும். எக்ஸ் ஒய்னா அது அப்படியே தான் இருக்கும். பட் நம்மளுக்கு இதில் சியோடைய வேல்யூ தெரியும். ஸோ அதனால் சி வேல்யூ நம்மளுக்கு வந்து இதில் கிடச்சி h is equal to c எக்ஸ் ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு சி என்பது கிடச்சி. ஸோ அந்த டிஎஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா h is equal to 59/37. ஸோ 37 இங்கே வந்து கொண்டு வந்துருங்க. 37 h is equal to 59. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 59 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்க -59 is equal to 0ன்னு சொல்லிட்டு இதான் உங்கள் ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். அப்படி சொல்லி இந்த சம் நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.